ராம் ராம் நமஸ்காரம் எல்லாருக்கும். நம்ம ஜென்ரலி ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம சயின்டிஸ்டாக தான் ஆகணும். சயின்டிஸ்டாகி நம்ம ஆராய்ச்சி பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கிற வஸ்து எல்லாமே ஆக்சுவலி நம்ம டிஸ்கவர் தான் ஆக்சுவலி பண்ணுவோம். இன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஞானம் உள்ளவனுக்கு தெரியும். இன்வென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே டிஸ்கவரி அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பகவானை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம பகவானை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகக்கூடாது. நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜீவாத்மா அப்படின்னா எவன் ஒருவனுக்கு பிராணன் உடம்பில் இருக்கோ, பிராணன் உடம்புல இருந்து கொஞ்சம் ஞானம் ஏற்பட்டிருக்கோ அவன் ஜீவாத்மா. பிராணன் உடம்புல இருந்து பிரயோஜனத்துக்கு இல்லாமல் மாயாவின் வசத்தில் எவன் ஒருவன் இருக்கானோ அவன் ஜந்து. ஸோ இப்போ ஜீவாத்மா ஆனவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் பகவானை நோக்கி பயணம் பண்ணணும். ஆனால் ஜீவாத்மா என்ன பண்ணுறான், இன்னொரு ஜீவாத்மாவை பற்றி சிந்திக்கிறான், இன்னொரு ஜீவாத்மாவை பற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். இந்த ஆராய்ச்சியானது என்ன பண்ணும் அப்படின்னா துக்கங்களை மட்டும் தான் ஏற்படுத்தும். இப்பேற்பட்ட துக்கங்கள்லேருந்து நிவர்த்தி என்ன அப்படின்னா பரமாத்மா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்பேற்பட்ட பரமாத்மா யார் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஜீவமுக்த நிலைக்கானது நம்ம போவோம். அப்பேற்பட்ட பாகவதம் நம்ம எங்கேயும் நம்ம போய் என்ன சொல்கிறது, தீர்த்தஸ்தானத்துக்கெல்லாம் நம்ம போய் நம்மளுக்கு நிம்மதியெல்லாம் ஏற்படாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜீவமுக்த நிலையே ஏற்படாத போது எந்த ஒரு தீர்த்தஸ்தானத்துக்கு போய் நம்மளால் நிம்மதியானது நம்மளால் தேடிக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட எல்லா தீர்த்தஸ்தானங்களும் கொடுக்குற ஒரு புண்ணியமானது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதமானது கொடுக்கும். ஸ்ரீமத் பாகவதமானது என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் என்னன்னு யாராலையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறது, அது ஒன்று மட்டும் நீங்கள் கையில் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் பல ரூபங்களாக எல்லா சம்பிரதாயத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துடலாம். அப்பேற்பட்டது தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு வஸ்து. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் இது பண்ணலாம். எல்லாரும் சொல்லுவா, ஆரம்பத்தை மட்டும் எல்லாரும் கரெக்டாக சொல்லிடுவா. சூத்த பௌராணிகர், அப்புறம் இன்னொருத்தர் பேரை சொல்வா சௌனக் மகரிஷி, இப்படியெல்லாம் மட்டும் பேர் சொல்லிட்டு பரீட்சித்து சுகபிரம்மம் வேதவியாசர், இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் யார் அப்படின்னா நம்மெல்லாம் சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறவா. இந்த சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணுறவாளுக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குரு தான் ஹெல்ப் பண்ண முடியும். குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பகவான் கிட்ட நெருக்கமாக உட்கார்ந்து இருக்கிறவர். அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு பகவான்னா யாருன்னு சொல்லுவா. அதே தான் ஸ்ரீமத் பாகவத்துக்குள்ளே இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பல பேர் பகவானுக்கு நெருக்கமாக இருந்து பகவானை ஸ்துதி பண்ணவா, பகவானை பகவானை பார்த்து பகவானை நினச்சி பகவான் சாட்சாத்காரமாக ஒரு வப்புவை அப்படின்னா வப்புன்னா ஒரு உடலை தரிச்சுட்டு அவள் முன்னாடி நின்று அவளுக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னது தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. அத்தனை விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னா ஒன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்படி இருக்குது, இன்னொன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானே இறங்கி வருவான். அப்பேற்பட்ட ஒரு பரமாத்மா, அப்பேற்பட்ட ஒரு பிரம்ம வஸ்து இறங்கி தான் யாருன்னு காமிச்சு எல்லாருக்கும் பிரம்ம ஜானத்தை பல ஸ்வரூபங்களாக உபதேசம் பண்ணது பாகவதம். இது ரெண்டும் மிக்ஸாக இருக்கும். அப்படின்னா பகவான் எப்படியெல்லாம் வரார் அப்படின்னா பகவான் குமரர்கள், தட் இஸ் சனத்குமாரர்களாக வரார் பகவான். அதானப்புறம் யக்ஞ புருஷனாக வரார் பகவான். பகவான் 24 ரூபங்களாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வருவர்.
ஓகேயா? அந்த 24 ரூபங்களில் வந்து பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்றது, அவர் வந்து வெவ்வேறு ஸ்வரூபங்களாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பிரம்ம ஞானத்தை பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்து சொல்கிறார். பகவான் ஆதி புருஷனாக வந்து இருப்பார். பகவான் அதுதான் அனந்த பத்மநாபனா சனத்குமாரர்களாக வரார். நாரதராக வந்து எப்படி பகவான் வந்து வரார், நரநாராயணனா வந்து எப்படி வரார், கபில முனியா எப்படி வரார், தத்தாத்ரேயனா வரார், யக்ஞனா யக்ஞ புருஷனா வந்து வரார், ரிஷப யோகேஸ்வரனா வந்து வரார், பிரிதுவா வந்து வரார், தன்வந்தரியா வந்து வரார், மோகினி, அப்புறம் வந்து வேதவியாசர், மத்ஸ்யமா, கூர்மமா, வராகமா, நரசிம்ஹமா, வாமனனா, பரசுராமனா, ஸ்ரீராமனா, பலராமனா, கிருஷ்ணனா, புத்தரா, கல்கியா, அப்புறம் வந்து ஹயக்ரீவனா, இப்பேற்பட்ட ரூபங்களில் வந்து பகவான் வந்து அவன் யார், அவன் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்கிறார். அதை தவிர நம்மளுக்கு வேறு என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஜடபரதனா நம்மளுக்கு ஜடபரதன் வந்து நம்மளுக்கு பிரம்ம ஞானத்தை வந்து உபதேசம் பண்ணுறார். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து துருவன் வந்து சொல்கிறார் பிரம்மம் அப்படிங்கிறது எப்படி, பரமாத்மானா யார் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பிரச்சேதசர்கள் வந்து ருத்ர கீதம் வழியாக நம்மளுக்கு வந்து சொல்கிறார் பகவான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம இவாளை வந்து பார்ப்போம், யார் அப்படின்னா வந்து கஜேந்திரனை வந்து பார்ப்போம், பகவான் எப்பேற்பட்டவன் வந்து சொல்கிறார். பிரஹ்லாதனை வந்து பார்ப்போம், பகவான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். அடுத்தது வந்து நம்ம வந்து தேவர்கள்லாம் பகவான் மேலே சுத்தி பாடியிருக்கா, அது பார்ப்போம். பிரம்மா வந்து பகவான் யாருன்னு வந்து சொல்கிறார். அம்மாவுக்கு பகவானே வந்து அவன் யாருன்னு வந்து சொல்கிறான். அந்த பிரம்மாவுக்கு வந்து பகவான் யாருன்னு சொல்லி பகவான் வந்து பிரம்மா வந்து நாரதருக்கு வந்து சொல்லி, நாரதர் வந்து வியாசருக்கு சொல்லி, இப்படி வந்து நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து பிரம்மா கிட்ட பகவான் வந்து அவன் யார், எப்படி வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து பகவான் வந்து அவன் யாருன்னு சொல்லியிருக்கானோ, அதே மாதிரி பகவான் வந்து பிரம்மா கிட்ட அவன் யாருன்னு எப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? அஹமேவாசமேவாக்ரே நான்யத்ய சதசத்பரம் பஷ்சாஹம் யதே தச்ச யோவசிஷ்யதி சோஸ்மியஹம் அப்படின்ட்டு முதல்ல வந்து வருது. அகம் ஏவா சமேவாக்ரே அப்படின்ட்டு வருது. ஸோ பகவான் விஷ்ணு ரூபியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார். விஷ்ணு ரூபியாக பகவான் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன் அப்படின்னா, இப்போ உலகம்ல நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்குறோம், நம்ம பார்க்கறது மட்டும் சொல்லுங்க, நம்ம சுற்றி இருக்கிற வஸ்துவெல்லாம் நம்மளுக்கு வந்து உலகம். ஓகேயா? ஸோ வந்து இது இருந்த போதும் யார் இருந்தா அப்படின்னா பகவான் மட்டும்தான் நிஜமானவன். ஓகேயா? இது இல்லாத போதும் அப்படின்னா எல்லாம் இந்த உலகத்தில் வர ஒரு வஸ்துவும் அதுக்கெல்லாம் வந்து ஆரம்பமும் உண்டு, இதுக்கெல்லாம் வந்து முடிவும் உண்டு. ஆரம்பத்துக்கு வந்து சிருஷ்டியின் ஆரம்பம் யுகம் அப்படின்ட்டு சொல்வோம், கல்பம் அப்படின்ட்டு வந்து சொல்வோம், இதெல்லாம் வந்து சொல்வோம். இதோட முடிவுக்கு வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா மகா பிரளயம் அப்படின்ட்டு வந்து சொல்வோம். மகா பிரளயமாக இருக்கட்டும், சிருஷ்டியின் ஆரம்பமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயும் சாட்சாத்காரமாக ஒருவன் மட்டும் இருப்பான். ஓகேயா? அந்த ஒருத்தன் யாரு அப்படின்னா அவன் சர்வ வியாபி. ஓகேயா? சர்வ வியாபிக்கு பரியாய பதம் என்ன, விஷ்ணோஹோ அப்படிங்கிறது. இந்த விஷ்ணோஹோ அப்படிங்கிறவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா வந்து இவன் தான் வந்து, இதில் நான் வந்து பகவானை பற்றி பேசுகிறேன், நான் எந்த திரிமூர்த்திகளை பற்றியும் பேசலை. ஏன்னா இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் மற்ற உலகங்களும். அந்த மற்ற உலகங்களுமே வந்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேயா? மற்ற உலகத்தில் யார் இருப்பா அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து எதெல்லாம் வந்து தேவையோ அந்த தேவையான வஸ்துக்கெல்லாம் வந்து ஒரு அதிபதி அப்படிங்கிறவன் வந்து இருப்பான். அவன் வந்து எங்கே இருப்பான் அப்படின்னா மற்ற ஒரு உலகத்தில் வந்து இருப்பார்.
அந்த மற்ற ஒரு உலகத்தில் அவளுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா அந்த எனர்ஜிஸை வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது. இன்றைக்கி பார்க்குற நீங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அப்புறம் வந்து நீங்கள் பார்க்குற ஏர், அப்புறம் நீங்கள் பார்க்குற ஃபயர், அப்புறம் நீங்கள் பார்க்குற க்ரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ், அப்புறம் நீங்கள் பார்க்குற விதவிதமான சம்பத்து, விதவிதமான எனர்ஜிஸ் நம்மள இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அதிபதி பல லோகங்களில் வந்து இருப்பாள். ஸோ அந்த மாதிரி பல லோகங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த பல லோகங்கள் எல்லாம் வந்து நிரந்தரமான கிடையாது. ஓகேயா, அவளும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் இருப்பாள். பட் ஆனால் அது வேறு மாதிரி அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இப்போ பிரவேசம் பண்ண வேண்டாம். அது எல்லாமே வந்து முடிவு அப்படிங்கிறது வந்து அது எல்லாத்துக்கும் வந்து உண்டு. ஏன் அப்படின்னா சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் வேலை இருக்கும். சிருஷ்டி இல்லாமல் போனபடி அதுகளுக்கு வேலை இருக்காது. இப்போது வேலை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது மொனாட்டனி ஆகிடும். சிருஷ்டியோட நியமனம் என்ன? சிருஷ்டியோட நியமனம் மாற்றம். ஓகேயா, அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மாற்றம் இருந்துட்டே இருக்கிறது சிருஷ்டி. ஓகேயா, இது வந்து சிருஷ்டியோட நேச்சர், சிருஷ்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சிருஷ்டியோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா மாற்றம் இருந்துட்டே இருக்கும் சிருஷ்டிக்கு. ஆனால் எந்த வஸ்துவுக்கு மாற்றம் இல்லையோ அந்த வஸ்து என்ன அப்படின்னா அந்த வஸ்து பகவான். ஓகேயா, எந்த வஸ்து மாறாதோ அந்த வஸ்து வந்து பகவான், அந்த வஸ்து வந்து பரமாத்மா, அந்த வஸ்து பரம்பொருள். ஓகேயா, ஸோ இந்த மாறுற வஸ்து நிரந்தரமாக இருக்காது, மாறாத வஸ்து நிரந்தரமாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறார் முதல் ஸ்லோக சத்துஸ்லோகி பாகவதத்தில். என்ன இருக்கும் அப்படின்னா நான் மட்டும்தான் வந்து இருப்பேனே தவிர மீதி எல்லாம் வந்து இருக்காது. இது எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. இது சிருஷ்டி நியமனம் மாதிரி இது இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா இது எப்படி வந்து பகவான் கால வசப்படாதவனோ இது எல்லாமே வந்து கால வசம் பட்டு திருப்பியும் வந்துட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து கிடையாது. முடிவு அப்படின்னு என்னன்னா நம்ம பிரளயம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். பிரளயமும் ஒரு மாயா தான். ஓகே, பிரளயமும் ஒரு மாயா தான். மாயா அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அங்கே இல்யூஷன் ஆனது வந்து இருக்கும். இல்யூஷன் அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க இல்லை டிவியில், அந்த பார்க்குற சீரியல்லாம் உண்மையா அப்படின்னா அது இல்யூஷன். ஓகேயா, அந்த மாதிரி எல்லாமே வந்து இது இல்யூஷன். இது எல்லாமே ஒரு சீரியல் செட் மாதிரி, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி. ஓகேயா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாயா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது காலத்தின் வசம் பட்டிருக்கிறதுனால எவன் ஒருவன் சத்தியமோ அவன் இந்த சத்தியத்துக்குள்ளே இது அத்தனையுமே வந்து உள்ள போயிடும். ஓகேயா, அப்புறம் என்ன ஆகும், அந்த சத்தியம் இருப்பான் இல்லையா, அந்த சத்தியத்துலேருந்து இது அத்தனையும் வெளியில் வரும். எப்போ வந்து காலம் வந்து கரெக்டாக வருதோ அது வரும். புரிஞ்சிருத்தா? ஸோ இப்போ பகவான் வந்து நின்றுருக்கார் அப்படின்ட்டு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. பகவான் நின்றுருக்கார். பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஈவன் வந்து நிரந்தரம் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். சுற்றி வந்து உலகம் இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்க. பகவான் சென்டர் பாயிண்டில் வந்து இருக்கான். சுற்றி ஒரு ட்ராயிங் போடுறீங்க, அது உலகம், அது ரவுண்டு போடுறீங்க, உலகம் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த உலகத்தோட கேரக்டரிஸ்டிக் என்ன? மாற்றம். ஓகேயா, அப்படின்னா எதுவும் நிரந்தரமாக இருக்காது, மாற்றம். ஏன் நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரியா இருக்கேள் பார்க்கறதுக்கு கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் மாற்றத்துக்கு வசப்பட்டிருக்கேள். மாற்றத்துக்கு வசப்பட்ட ஒரு வஸ்து சத்தியமாக இருக்குமா? இருக்காது, அது சத்தியமாக இருக்காது. மாற்றத்துக்கு வசப்படாத வஸ்து சத்தியமாக இருக்குமா? இருக்கும். அது என்னது? அது பரமாத்மா. ஓகேயா, அந்த பரமாத்மா ஆதி புருஷன். ஓகே, அவன் தான் முதல்ல வந்தது, அவன் தான் இருக்க போகிறான், கண்டினியூஸாக இருந்துகிட்டே வந்து இருக்க போகிறான். ஓகேயா, இது அத்தனையும் வந்து என்னாகும் அப்படின்னா காலம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து இருக்கும். காலம் முடிந்த பிறகு வந்து என்னாகும், இது எல்லாம் எங்கேருந்து உள்ளே வந்ததோ அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ரிட்ராக்ட் ஆகி அவனுக்குள்ளே போய் அது சேர்ந்துடும். அப்புறம் காலம் வந்தவுடனே சென்டர் பாயிண்ட் வந்து திருப்பியும் வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஆகி வெளியில் வந்துக்கும். ஸோ இதுதான் வந்து நான். அப்படின்னா நம்மெல்லாம் வந்து அசத்தியம், நம்மெல்லாம் காலத்துக்கு வசப்பட்டவா. அவன் சத்தியம், காலத்துக்கு வசப்படாதவன். நம்மெல்லாம் வந்து மாற்றத்துக்கு வசப்பட்டவா. அவன்
மாற்றமே இல்லாத ஒருவன் அப்படின்னா அவனுக்கு மாற்றமே வந்து ஏற்படாது. அவன் எப்படி இருக்கானோ அப்படியே வந்து இருந்துகிட்டே இருப்பான். அப்பேற்பட்டவன் அந்த பகவான். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் ஸ்லோகம் சதுஸ்லோகியில். ஓகேயா? ராம் ராம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வந்து எழுதுங்கோ, இல்லைனா திருப்பியும் புரியாத வரைக்கும் வந்து கேளுங்கோ. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பகவான் நம்மளுக்கு சதுஸ்லோகி வழியாக அவன் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வச்சுக்கிறான். முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்தோம். ராம் ராம்.